நிறைவு கருத்தை முன்வைக்க திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நான் நல்லக்கண் அவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கவில்லை என்றுதான் சொன்னேனே தவிர யார் எழுதி கொடுத்தார்கள் என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் சூர்யா அவர்கள் யாரையோ சொல்வதாக நினைத்து கொண்டு தாங்கே அவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரே என்று சொன்னார். அது உண்மையா பொய்யா என்பதை சரிபார்க்க வேண்டும், அது ஒரு பக்கம். ஆனால் தோழர் நல்லக்கண் அவர்களுக்கும் சங்கரையா அவர்களுக்கும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை தர முன்வந்த பொழுது நாங்கள் விடுதலைக்காக போராடினோமே தவிர பென்ஷனுக்காக போராடவில்லை என்று விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை நிராகரித்த பெருமை தோழர் சங்கரையா அவர்களுக்கும் நல்லக்கண் அவர்களுக்கும் உண்டு. ஆனால் பிரிட்டிஷ்காரனிடமே பென்ஷன் வாங்கியது யார் என்கிற கேள்விக்கு நாடுக்கு தெரியும், நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இதுல ஐயா உட்காருங்க. அவர் ஐஜேகே போயிட்டீங்க இல்லைங்களா, அரசு ஐஜேகே போயிட்டீங்க, அப்புறம் ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? மகாத்மா காந்தியும் பென்ஷன் வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மகாத்மா காந்திக்கு ஆர்எஸ்எஸ் கொடுத்த ஆர்எஸ்எஸ் அல்லது அது வேற வழக்கு போடுவாங்க. இந்துத்துவா கருத்தியல் கொடுத்த பென்ஷன் என்ன என்பதுதான் எனக்கு தெரியும். அதை விடங்க, காந்தியை அன்றைக்கு இந்துத்துவான்னு தான் சொல்றேன், நாதுராம் நாயக் கோட்சே கொலை செய்தார். சரி, ஏன் இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியினுடைய பெயரை எடுத்தீர்கள்? அப்ப அந்த பெயரை கேட்டா யாரும் சரியா சொல்ல முடியாதுங்க. விக்சித் ராம்ஜி 100 நாள் வேலை திட்டத்தை அண்ணன் சூர்யா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க அதை 125 நாளா மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஆனா உண்மை என்னன்னா, கடந்த திட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்புறுதி திட்டத்தில் மொத்த நிதியையும் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டி இருந்தது. இப்பொழுது 40% அதை மாநில அரசுகளுக்கு மாற்றி இருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்க, இதுல மரியாதைக்குரிய தம்பி இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் அவருக்கு தரப்பட்ட வேலையை மிக கச்சிதமாக செய்திருக்கிறார். பாரதியாரா பெரியாரா என்கிற விவாதத்தை எங்கு வேண்டுமானாலும் நடத்தலாம். பாரதியை கூட நாங்கள் பிராமணர் என்று ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் ஒரு பிரிவான விஜில் என்கிற அமைப்பு நடத்திய மேடையிலே நின்று கொண்டு மரியாதைக்குரிய சீமான் அவர்கள், நாங்கள் பிராமண கடப்பாறையை எடுத்து திராவிட கோட்டையை உடைப்போம் என்று. நீங்கள் பேசுகிற தமிழ் தேசியம் போலியானது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பேசுகிற தமிழ் தேசியம் இந்துத்துவாவோடு இசைவானது. அதற்கு தடையாக இது இருப்பதால் தான் அதை நீங்கள் கடப்பாறையை வாடகைக்கு எடுத்து தகர்க்க முயல்கிறீர்கள். அது மட்டும் இல்லைங்க, அவர் யாரோ சொல்லி இவர்கள் எல்லாம் பிராமணர்கள் இல்லையா? நீங்கள் சொன்ன அத்தனை பேரும் பிராமணர்கள் இல்லை, அப்பழுக்கற்ற தோழர்கள். கம்யூனிஸ்டுகள் ஆன பிறகு தோழர்கள் என்பதுதான் பெயரே தவிர. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அவர்கள் ஜாதி பெருமை என்று சொல்வதை நீங்கள் குடி பெருமை என்கிற பெயரில மடை மாற்றி கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல மரியாதைக்குரிய சகோதரர் நம்முடைய பாஜகவை சேர்ந்த சூர்யா அவர்கள் பொதுவாக நாகரிகமாக பேசக்கூடியவர். நான் இங்க இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியினுடைய சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன், எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், பாண்டிச்சேரி விவசாயிகள் இங்கு பயிரிட்ட வேளாண்மை செய்த நெல்லை விற்க முடியாமல் பரிதாபமாக கொண்டு போய் தமிழ்நாட்டில் விற்க வேண்டிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறதே, இதுதான் உங்கள் கூட்டணி ஆட்சியினுடைய சாதனையா என்று கேட்க மாட்டோமா? அதே போல ஐயா சொன்னாங்க, நான் பாண்டிச்சேரி மக்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்கிறேன், இந்த அரசாங்கம் ப்ரீபெய்டு மீட்டர் பொருத்தியதா இல்லையா? ப்ரீபெய்டு மோட்டார் பொருத்தினால் அது இலவச மின்சாரத்துக்கு வைக்கப்படுகிற ஆப்பு என்பதும் மின்கட்டண உயர்வுக்கு வழிவகுக்கும் என்பதும் பாண்டிச்சேரி மக்களுக்கு தெரியாதா? ஏன் ப்ரீபெய்டு மீட்டரை கொண்டு வந்தீங்க? அது மட்டும் இல்ல, 25,000 கோடி மதிப்புள்ள அந்த மின் நிறுவனத்தை 500 கோடிக்கு விற்க முயற்சித்தது ஏன்? ஊழலே இல்லைன்னு சொல்றாரு. எங்களுக்கு தெரியுமா தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே மருந்து தயாரிப்பதிலே ஒரு பெரிய ஊழல் நடைபெற்றதா இல்லையா? பொதுவா பிரஷர் வந்தாதான் மாத்திரை சாப்பிடுவோம். ஆனா பிரஷர் மாத்திரையே போலியா வித்தது இங்குதான் என்பதும் அது விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறது என்பதும் தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் முக்கியம்.
யார் ஆள வேண்டும் என்பதை விட யார் ஆளக்கூடாது, இந்த நாட்டை பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் ஆளப்போகிறதா அல்லது மனுநீதி ஆளப்போகிறதா என்பதுதான் எழுந்திருக்கிற கேள்வி. இந்த நாட்டை சமூக நீதி ஆளப்போகிறதா அல்லது இங்கே இருக்கக்கூடிய வர்ணாச்சிர தர்மம் ஆளப்போகிறதா என்பதுதான் கேள்வி. அதுல கூட சகோதரர் தாவேகாவை சேர்ந்த சகோதரர் முஸ்தாபா அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்க. அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகள்லாம் நல்லவங்க தான், ஆனா இன்னைக்கு இருக்கவங்க அக்கௌண்ட்ல தானே வாங்கணும். ஆனா நீங்க இந்த அக்கௌண்ட்டுக்கே வருமான வரியே கட்டலைன்னு சொல்லி சமீபத்தில் நீதிமன்றம் உங்களுக்கு நீங்க வாங்கின பணத்துக்கே வருமான வரி கட்டலைன்னு சொல்லி சமீபத்தில் நீங்க அந்த வருமான வரி வழக்க தள்ளுபடி பண்ணின்னு போனுங்க. அபராதத்தை கட்டுன்னு நீதிமன்றம் சொன்னிச்சா இல்லையா? நீங்க முதல்ல யாரை நோக்கி பேசணுமோ அவங்கள நோக்கி பேசுங்க. ஜனநாயகன் படத்தையே வர முடியாம முடக்கணும், அங்க விட்டுட்டு சார் சார்னு இங்க பேசுறீங்களே தவிர ஏன் அங்க பேச முடியல? அது மட்டும் இல்லைங்க, அவர் சொல்றார் அன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் தோழர் நல்ல கண்ணு நேற்று வரை உயிரோடு இருந்தாருங்க. அவர் என்ன 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கம்யூனிஸ்டா? இன்றைக்கு வரைக்கும் எளிமை என்பது கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு இயல்பாக இருக்கிறது. என்ன பிரச்சனை அப்படின்னா, பாஜக கொரோனா காலத்தில் பிஎம் ஸ்கேர் என்கிற ஒரு திட்டம் துவக்கப்பட்டதா இல்லையா? அதுல மரியாதைக்குரிய பிரதமர் மோடி ஐயாவுடைய படமும் இருந்தது, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய லட்சணையும் இருந்தது. நம்மெல்லாம் என்ன நினைச்சு பணம் கொடுத்தோம்னா இது ஒன்றிய அரசினுடைய திட்டம் அப்படின்னு. சமீபத்தில் ஆர்டிஐல ஒன்று போட்டு கேட்டா அது ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமானது. எனவே பிஎம் கேர்ல நாங்க வாங்கின பணத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வது நியாயமா? பிரதமர் அப்பயும் பிஎம் கேர்னு வைக்கிறீங்க, பிஎம் கேர்ல என்ன கணக்குன்னா டோன்ட் கேர் அப்படிங்கிறீங்க. இங்கே வந்த பொழுது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் சொல்லி இருக்கிறார், தமிழில் என்னால் பேச முடியவில்லையே, மொழிபெயர்க்கிற அளவு சரியா இருக்கணும். அவரு சொல்றாரு ரெங்கசாமி சிறப்பா ஆட்சி பண்றாரு அப்படின்னு, மொழிபெயர்க்கிறவரு நாராயணசாமி சிறப்பா ஆட்சி பண்றாருன்னு. இவர் பண்ண தப்பு அமித்ஷா சிக்கே தெரிஞ்சு போச்சியோ, நான் ரெங்கசாமியை சொல்ல நீ நாராயணசாமியை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அந்த அளவுக்கெல்லாம் காமெடி நடந்துச்சு. ஆனா தமிழ் 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 தமிழ்ங்கிறீங்கல்ல, நம்முடைய மதுரைக்கு வரப்போகிற பிரதமர் மோடி அவர்கள் அவர் கோயிலுக்கெல்லாம் போகட்டும், நல்லதுதான். ஆனா பக்கத்துல கீழடி என்று கூட தமிழனுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு பண்பாட்டு சின்னங்கள் கிடைத்த இடத்திற்கு ஒரு முறை கூட ஒன்றிய பிரதமர் அவர்களோ உள்துறை அமைச்சரோ அங்க வருகிற யாருமே போகலையே. ஏன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு தமிழ அடிப்படையில் பிடிக்காது. நீங்கள் இந்தியை திணிக்க முயல்கிறீர்கள், சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குகிறீர்கள், தாய்மொழியை தள்ளி வைக்கிறீர்கள். உண்மையிலேயே அவர்கள் தமிழுக்காக காட்டுவது உண்மை அல்ல. மனதின் குரல்ல 1-2 திருக்குறளை சொல்றதால மட்டும் நீங்கள் தமிழின் மீது பாசம் கொண்டவர்களாக சொல்ல முடியாது. என்டிஏங்கிற பேர்ல ஒரு அமித்ஷாவை பார்த்துட்டு வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி தலையில துண்டை போட்டு வர்றாரு. அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சு போச்சு கடைசியா நம்ம நிலைமை இதுதான் அப்படின்னு. நான் அங்க சொன்ன 2 டயலாக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அங்க ஒரு அமைச்சர், அங்க ஒருத்தர் இருக்கார், மரியாதைக்குரிய அதிமுகவினுடைய தலைவர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு மக்கள்கிட்ட போய், ஐயா மோடியை நினைச்சு எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்க. நாங்க சொல்லல சார், உங்க கூட்டணியில் இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு மோடியை நினைச்சா தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போட மாட்டான் என்கிற பயம் அதிமுக தலைவருக்கே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா சிவி சண்முகம் 100 நாள் வேலை திட்டத்தில் ஏங்க பேரை மாத்தினீங்கன்னா எந்த பேர் வச்சா என்னப்பா அப்படிங்கிறார். என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா அது அதிமுக. நீங்க எந்த பேருன்னு சொல்லி இப்ப இருக்கிற பாசத்தில் அமித்ஷா திமுகன்னு மாத்திராம இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கவலை எல்லாம். நேற்று திரு எடப்பாடி பேசுறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவோட சேர்ந்து தங்களுடைய அடையாளத்தை சுயத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன பதில்? எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அடையாளத்தை இழந்து விட்டதால் நாங்க என்ன இழந்துட்டோம்? எந்த வகையில கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு காரல் மார்க்ஸுக்கு சிலை வைத்ததை கூட தம்பி சொன்னாரு. கம்யூனிஸ்ட் நான் ஒண்ணு சொல்றேங்க, கம்யூனிஸ்டுகளுடைய அடையாளம் என்பது ஒரு எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ மட்டும் கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனால் தோழர் நல்லக்கண் அவர்கள் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்றதே இல்லை, மறந்துடாதீங்க. எம்எல்ஏக்கு நின்றுருக்காரு, எம்பிக்கு நின்றுருக்காரு. ஆனால் எம்எல்ஏ எம்பி என்பதல்ல கம்யூனிஸ்டுகளுடைய அடையாளம். எங்கேயாவது யாராவது பாதிக்கப்பட்டால் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நிப்பான் என்பதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய அடையாளம். தேகம் அடிபட்டாலும் தேசம் அடிபட்டாலும் முதலில் வருவது சிகப்பு என்பதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய அடையாளம். எனவே எங்களுடைய அடையாளத்தை பற்றி
மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவலைப்பட வேண்டியில்லை. அடுத்த முறை நீங்கள் டெல்லிக்கு செல்லுகிற பொழுது முகத்தை காட்டிக்கொண்டு போய் வந்தாலே போதுமானது என்பதுதான் என்னுடைய பதில். நன்றி திரு மதுக்கூர் ராமலிங்கம்.